ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளோட சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதிக்கு பிறகு சில கிரக மாற்றங்கள் எல்லாம் இருக்குதுங்க. அதனால் அதுக்கப்புறமா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்க்கலாங்க. இந்த பிப்ரவரி மாதத்தில் பார்த்தீங்கன்னா புதன் சூரியனோட கிரக பயிற்சிகள்லாம் இருக்க போகுதுங்க. தற்போது மகர ராசியில் இருக்கிற புதன் கிரகம் வந்து பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து கும்ப ராசிக்கும், பிப்ரவரி 26ஆம் தேதி வந்து மீன ராசிக்குமே பயிற்சியாக போகிறாருங்க. சூரிய பகவானை பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 13ஆம் தேதி வந்து கும்பராசியிலேருந்து அவரோட பயணத்தை தொடங்கி இருக்கிறாரு. இது கூட பார்த்தீங்கன்னா குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலையும், செவ்வாய் வந்து மிதுனத்திலையும் தாங்க வக்கர நிலையில் இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கேது பகவான் வந்து கன்னி ராசியிலையும், கும்பத்தில் வந்து சனி பகவானும் தாங்க இருக்கிறாங்க. சுக்கிரன் பார்த்தீங்கன்னா மீன ராசியில் அதுவும் உச்ச நிலையில் அமர்ந்திருக்கிறாருங்க. அதே போல் ராகுவுமே மீன ராசியில் தாங்க இருக்கிறாரு. இந்த கிரகநிலைகள் தான் இந்த ராசிகள் பலன் எல்லாமே அமைப்புக்குதுங்க. சந்திர பகவான் வந்து சதய நட்சத்திரத்தில் அவரோட பயணத்தை தொடங்கி மீண்டும் சதய நட்சத்திரத்துக்குள்ள வந்து தாங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் தன்னுடைய பயிற்சியை வந்து இந்த மாதத்தில் முடிக்க போறாரு. அதனால பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தோட கிரகநிலையை வச்சு பார்க்கறப்ப ரிஷபத்தில் வந்து குரு பகவானும், செவ்வாய் வந்து வக்கர நிலையிலும் இருக்கிறாருங்க. கன்னி ராசியில் கேது பகவான், மகர ராசியில் வந்து புதாத்திய யோகமே அமைஞ்சிருக்குதுங்க. கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்கிறாருங்க. அதுவும் மூல திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் தான் அமைந்திருக்கிறாரு. மீனத்தில் வந்து சுக்கிர பகவான் வந்து உச்சநிலையில் இருக்கிறாருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மாதத்தில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன விதமான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்குன்னு தனிப்பட்ட குணமே இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. முகத்துக்கு நேராகவே எதாக இருந்தாலும் கேட்டுருவாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்களா இந்த பிப்ரவரி மாதம் வந்து உங்களுக்கு இந்த கிரகங்களோட பயிற்சி மூலமாக ஏற்ற இறக்கங்கள் கூட இருக்கலாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோள்கள் பயிற்சியால் மன நிம்மதி குறையலாம். ஆனாலுமே கூட பொருளாதார ரீதியாக வந்து பண வரவில் எந்த ஒரு சிக்கலுமே இருக்காதுங்க. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தொழில், வேலை, திருமணம், வியாபாரம், சொத்துக்கள் சம்பந்தமாகவும், பொருளாதார ரீதியாகவும், குடும்பம், படிப்பு, மருத்துவம் இப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்று ஒன்றா பார்க்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தெல்லாம் இந்த தனுசு ராசிக்காரங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்தோட பொது பலன்கள் அப்படின்னு பார்க்குற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாதத்தில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த சில வாரங்களை விட இந்த மாதம் வந்து கொஞ்சம் மேம்பட்ட மாதமாக தாங்க இருக்க போகுது. ஏன்னா உங்களுக்கு வேலையில் வந்து இடமாற்றம், இல்லைன்னா வீடு இடமாற்றம், இது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் எல்லாமே இருக்குது. இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருந்தாலுமே கூட அந்த விரயத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கையில் காசு இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். அதனாலேயே பார்த்தீங்கன்னா பொருளாதார ரீதியாக இந்த டைம் வந்து எந்த ஒரு நெருக்கடியுமே உங்களுக்கு கிடையாதுங்க. அதனால நீங்கள் பணத்தை வந்து சேமிக்கிற முயற்சியில் கூட ஈடுபடலாங்க. இது கூடவே இந்த மாதம் வந்து உங்களுக்கு தொழில் வளர்ச்சி வந்து நல்ல ஒரு அமோகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க. பணவரவு அதனால் அதிகமாகும். லாபம் வந்து அதிகரிக்கக்கூடிய மாதமாக தாங்க இது அமைஞ்சிருக்குது. ஏற்கனவே தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்லா தாங்க இருக்குது. இல்லை புதுசாக நீங்கள் தொழில் ஆரம்பிக்கிறீங்க, பிஸ்னஸ் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே இப்போ செஞ்சுக்கலாங்க. தொழில் வந்து நீங்கள் விரிவாக்கம் கூட செஞ்சுக்கலாம். இல்லை புதுசாக வந்து இடம் பார்த்து வச்சுருக்கீங்க அப்படின்னா அது கூட இப்போ செய்யலாங்க. இப்போ வந்து தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன விஷயம் செய்கிறீங்க அப்படின்னாலும் அதில் வந்து முழு வளர்ச்சி வந்து உங்களுக்கு ஏற்படுங்க. கஸ்டமர்ஸை ஈர்க்கிற விதமாக நீங்கள் வந்து நிறைய டிஸ்கவுண்ட்லாம் போடலாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆஃபர்ஸ்லாம் கூட நீங்கள் அறிமுகப்படுத்தலாம். அதன் மூலயமா உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வந்து அதிகமாக சேருவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைம் வந்து தொழில் வளர்ச்சி சம்பந்தமாகவும் வியாபார ரீதியாகவும் நல்ல ஒரு பண வரவெல்லாம் இருக்குதுங்க. அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்கம் இந்த மாதத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனக்குழப்பம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. வீட்டில் வந்து சுப செலவுகள் ஏற்படலாம். ஏதாவது வீடு கட்டுறீங்க, இல்லைன்னா வீட்டில் பால் காய்ச்சறது, இல்லை திருமணம், வளைகாப்பு, பிள்ளைங்களோட படிப்புக்கு செலவு செய்கிறது, இது மாதிரியான சுப செலவுகள் ஏதாவது செய்யலாங்க. ஏன்னா செலவு அப்படிங்கிறது ஒன்று உங்களுக்கு இருக்கிறப்ப அதை வந்து நீங்கள் சுப செலவாக மாற்றிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே புத்திசாலித்தனமான ஒரு யோசனையாக இருக்குங்க. அப்படி நீங்கள் சுப செலவு எதுவும் செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு விரை செலவு வருங்க. வருமானத்துக்கு நிகரான செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து கண்டிப்பாக இருக்குங்க. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய எந்த ஒரு புதிய முயற்சியாக இருந்தாலுமே அதில் வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் தாங்க கிடைக்க போகுது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் குரு வக்கர நிவர்த்தி பயிற்சி பலனாக பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மாதத்தோட துவக்கத்தில் இருந்தே வக்கர நிவர்த்தி அடையக்கூடிய குரு பகவானால், அது கூடவே ராசி அதிபதி அப்படிங்கிறதுனாலையும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சுமை வந்து குறைந்தது மாதிரியான ஒரு உணர்வுலாம் ஏற்படலாங்க. அதாவது ஒரு பாரமே குறைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கே இருக்கும். உத்தியோக ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கடந்த சில மாதமாகவே இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாமே குறைய போகுதுங்க.
இருக்குதுங்க. நல்ல ஒரு மாதமா தான் இது அமைஞ்சிருக்குது. உங்களுக்கான உரிமை, அங்கீகாரம் இது எல்லாமே கிடைக்குங்க. அதாவது புதுசா நீங்க வந்து வேலையில சேர்ந்திருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான அங்கீகாரம் வந்து கண்டிப்பா கிடைக்குங்க. இல்லைனாலும் நீங்களே கேட்டு வாங்கிக்கூடிய தைரியம் கூட உங்களுக்கு உண்டாகும். இதுவே புதுசா வேலை தேடிட்டு இருக்க தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்கன்னா, இப்போ வந்து வேலை தேடுறதுக்கு இது ஒரு ஏத்த மாதமா இருக்குதுங்க. அதாவது நீங்க இன்டர்வியூ வந்து அட்டெண்ட் பண்றீங்க அப்படின்னா, அதுக்கான வேலை வந்து கண்டிப்பா கிடைக்கும். இல்ல ஏற்கனவே அட்டெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும், அதுக்கான ஆஃபர்ஸ் லெட்டர்லாம் கூட இப்போ வந்து உங்களுக்கு வரலாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா, ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக நீங்க வந்து முயற்சி செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்னாலும், அந்த வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு வந்து எழுதிலாம் வச்சிருந்திருப்பீங்க. அது வந்து இப்போ ரிசல்ட் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சூழ்நிலையில உருவாகலாம். தனுசு ராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த பிப்ரவரி மாசத்துல வந்து சூரியன் பெயர்ச்சியெல்லாம் இருக்குதுங்க. அதன் அடிப்படையில பார்த்தீங்கன்னா, இந்த மாசத்தோட 2வது வாரத்துல இருந்து சூரியன் வந்து உங்க கும்ப ராசிக்கு போறது மூலியமா உங்களுக்கு வந்து செல்வாக்கு வந்து அதிகமாகுங்க. அதாவது உங்க பேச்ச கேட்டு நடந்துக்கிறவங்களுக்கும், நீங்க எங்கேயாவது வெளியில போனீங்கன்னா கூட உங்களோட பேச்சுக்கு மதிப்பு, மரியாதைலாம் கிடைக்குங்க. முயற்சிகளுக்கு உடனடியான பலன் கிடைக்கக்கூடிய மாதமா தான் இது அமைஞ்சிருக்குது. உங்களோட பேச்சுல ஆனா நிதானமா இருந்துக்கணுங்க. அவசரமான முடிவு எதா இருந்தாலுமே அது இப்போதைக்கு எடுக்க வேணாம். ஏன்னா உடனடியா எடுக்கக்கூடிய அவசரமான முடிவுகள் வந்து இந்த டைம் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையை வந்து ஏற்படுத்திடலாங்க. இது கூடவே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அடுத்த மாதம் நடக்கக்கூடிய சனி பயிற்சியின் மூலமா இந்த மாதம் அதற்கான தாக்கத்துக்கான பலன்லாம் இருக்குதுங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் வீட்டில் சனி பகவான் ஆட்சியாக சஞ்சரிக்கிறது மூலயமாவும், புதன் வந்து அங்கே இணைஞ்சிருக்கிறது மூலயமாவும் உங்களுக்கு வந்து தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை, உத்தியோகத்தில் வந்து நீங்கள் விரும்பக்கூடிய மாற்றத்தை எல்லாத்தையுமே கொடுக்க போகுதுங்க. அதாவது பார்த்தீங்கன்னா வேலையில் வந்து நீங்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, உங்களுக்கு வெளிநாட்டுக்கு போய் வேலை செய்கிறதுக்கான வாய்ப்பு கூட கிடைக்க போகுதுங்க. நல்ல ஒரு உயர் பதவி, நல்ல ஒரு சம்பளத்துடன் கூடிய வேலை மாற்றமாக தாங்க இது அமையும். அதனால இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து நீங்கள் இடமாற்றம் வேணும் அப்படின்னு நினச்சி விரும்புனீங்க அப்படின்னா, அந்த இடமாற்றம்லாம் இப்போ வந்து கிடைக்குங்க. அதனால் இந்த சான்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை துணையால் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்க போகுதுங்க. அதாவது இது நாள் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து வந்த மனக்கசப்பு, சண்டை சச்சரவு இது எல்லாமே நீங்கி, அவங்க தான் உங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாவே இருக்க போறாங்க. அவங்க தாங்க ஒரு பேக் போனா இருந்து உங்கள தூக்கி விட போறாங்க வாழ்க்கையில. இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பிப்ரவரி மாசத்தோட சுக்கிரன் பெயர்ச்சி பலன் கூட இருக்குதுங்க. ஏன்னா இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து மே மாசம் வரைக்குமே மாறாம இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இந்த சுக்கிரன் தாங்க. ஏன்னா தனக்காரகனான சுக்கிரன் வந்து இப்போ உச்சநிலையில இருக்கிறாருங்க. அதுவும் தனுசு ராசிக்கு சுக்கிரன் வந்து உச்சநிலை அடைவது அப்படிங்கிறதுனால, சில விதங்கள்ல வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கொடுத்தாலுமே கூட பெரிய செலவுகள் தரத்துக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஒரு திருப்தி இல்லாத நிலையெல்லாம் உண்டாகலாங்க. அலைச்சல் அதிகரிச்சாலுமே கூட அதுக்கான ஆதாயம் கிடைக்கிறதுல வந்து உங்களுக்கு மனநிறைவு இருக்காதுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த 4ஆம் இடத்துக்குரிய குருவும் 6ஆம் இடத்துக்குரிய சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரகங்களுமே 6ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்தையும் ரொம்பவே வலுப்படுத்த போகுதுங்க. அதனால உங்களுக்கு வந்து இந்த டைம் சொந்த வீடு மனை வாங்குறதுக்கான யோகம் கூட இருக்க போகுது. ஏற்கனவே வீடு வாங்குறதுக்கான கடன் கேட்டிருக்கீங்க அப்படின்னா, அதெல்லாம் இப்போ கிடைக்கலாங்க. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா, பழைய லோன்லாம் இப்போ அடைக்கிறதுக்கான யோகம் கூட இருக்குதுங்க. அதை அடைச்சிட்டு இன்னொரு சொத்துக்கள் வாங்குறதுக்கான யோகமும் ஏற்பட போகுது. அதனால இந்த தனுசு ராசிக்காரங்க வந்து இப்போ வந்து வீடு மனை வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா, இந்த டைம் நீங்க புதுசா லோன் போட்டு அதெல்லாம் வாங்கிக்கலாங்க. அதுக்கு வந்து இப்போ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பா தான் அமைஞ்சிருக்குது உங்களுக்கு. இது கூடவே திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் கூட இந்த டைம் உங்களுக்கு முடிங்கிறதுக்கான காலம் தாங்க இது. அதாவது ரொம்ப நாளா திருமணம் வந்து உங்களுக்கு அமையல, இல்ல வரன் பார்த்து அமையாதவங்க ரொம்ப நாளா வரன் தேடிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, அது எல்லாமே இப்போ வந்து நடக்க போகுதுங்க. இது கூடவே ஏற்கனவே திருமணமான தனுசு ராசிக்காரங்களா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த டைம் குழந்தை பாக்கியம் அமையறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறீங்க அப்படின்னா, அதெல்லாம் கூட சக்சஸ் ஆகலாம். இந்த படிக்கிற பிள்ளைகளுக்கு வந்து இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா தாங்க அமைஞ்சிருக்குது. அதிலும் குறிப்பா பார்த்தீங்கன்னா, இந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து இந்த டைம் ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது பார்ட் டைம் வேலை பார்த்துக்கிட்டே நீங்க வந்து படிக்கக்கூடிய யோகம் கூட அமைஞ்சிருக்குது. அதனால நீங்க வந்து இந்த முயற்சியெல்லாம் கூட ஈடுபட்டு செஞ்சுக்கலாங்க. அதுவும் ஃபாரின் போய் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்பவே அமோகமா இருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. இந்த பிப்ரவரி 4ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதி வரைக்குமே யாருக்கிட்டயுமே புதுசா எந்த ஒரு ஒப்பந்தமும் போடாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம ஏதாவது தொழில் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும், அதுலயும் கொஞ்சம் அவசரப்படாம நிதானமா முடிவெடுக்கிறது நல்லதுங்க. ஆடம்பர செலவு செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது கூடவே உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களோட உடல்நிலையில கொஞ்சம் அக்கறை காட்டிக்கோங்க. ஏன்னா உடல்ல வந்து ஏதாவது சின்ன சின்னதா பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகளை வந்து நீங்க சுப செலவா மாத்திக்கிறது மூலியமா வீண் விரயங்களை வந்து தவிர்த்துக்கலாங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது. பரிகாரமா பார்த்தீங்கன்னா, புதன்கிழமை அன்னைக்கு சாந்தநாயகி அம்மனுக்கு பச்சை நிற பட்டாடை சாத்துவது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் விசேஷமான பலன்கள்லாம் உங்களுக்கு கொடுக்கும். இது மாதிரி யாரெல்லாம் சாந்தநாயகி அம்மனை வழிபாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே அம்பாளை பிடிச்சவங்க எல்லாரும் ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு
நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.